வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. குடியுரிமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறுபான்மையினருக்கு ஆதரவாக நின்றவர் முதல்வர் ஸ்டாலின் என பொள்ளாச்சியில் நடைபெற்ற கருத்தரங்கத்தில் மேடை பேச்சாளர் மதிவதனி கூறியுள்ளார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக பொள்ளாச்சியில் திராவிடம் 2.0 ஏன் எதற்கு, வெள்ளட்டும் திராவிடம், வீழட்டும் பாசிசம் என்ற கருத்தரங்கு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிமாறன் ஏற்பாட்டில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கழக சட்ட திருத்தக்குழு உறுப்பினர் தென்றன் செல்வராஜ், நகரமன்ற உறுப்பினர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன், ஊடகவியலாளர் செந்தில்வேல், திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய ஊடகவியலாளர் செந்தில்வேல், திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பது பெண்கள் முன்னேற்றத்திற்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய பங்காற்றும் எனவும், திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திமுகவின் நல்லாட்சி குறித்தும் மேடையில் பேசினர். இதைத் தொடர்ந்து பேசிய திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனி, கல்வி உரிமைக்காக அதிமுகவோ பிஜேபியோ தெருவில் போராடிட்டா? பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கல்வி உரிமைக்காக அதிமுக ரெட்டை இலக்கு பிஜேபி போராடிட்டாங்களா? இன்னும் மறுபடியும் மேல போய் கேட்கிறேன், இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறீர்கள், நம்முடைய குடியுரிமையை ரத்து செய்யணும்னு சொன்ன குடியுரிமை திருத்த சட்டத்தை அந்த நோக்கத்திற்காக கொண்டு வந்தது பிஜேபி RSS. அதை ஆதரித்து வாக்களித்து துரோகத்தை செய்வது அடிமை அதிமுக. துணிச்சலோடு இன்றைக்கு வரை நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சிறுபான்மையினருக்கு எதிராக என்று முதுகெலும்போடு நிற்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். வால்பாறையில் வனத்துறையினர் சார்பாக வனவிலங்கு மோதல் தடுப்பு குறித்து தேயிலைத்தோட்ட நிர்வாகிகளிடம் வனத்துறை உயர் அதிகாரி ஆலோசனை மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தில் உள்ள ஆனைமலை புலிகள் காப்பக, வால்பாறை மற்றும் மானாப்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஏராளமான தனியார் தேயிலை தோட்டங்கள் உள்ளன. சுமார் 100க்கும் மேற்பட்ட தேயிலை நிறுவனங்களில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். சமீபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளி ஒருவரின் 5 வயது மகனை சிறுத்தை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்ததை ஒட்டி வனத்துறை இணை இயக்குநர் ராமசுப்பிரமணியம் மற்றும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி, மாவட்ட வனத்துறை அதிகாரி தேவேந்திரகுமார் மீனா, வட்டாட்சியர் அருள்முருகன் மற்றும் சங்கரராமன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் டாடா நிறுவனம், பாரி ஆக்ரோ, ஜெயஸ்ரீ, வேவர்லி உள்ளிட்ட தனியார் தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வனவிலங்கு அதிகாரிகள், வனவிலங்குகள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் குழந்தைகளை சிறுத்தை, கரடி, யானை போன்ற விலங்குகளால் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை சுமார் 18க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். எனவே தேயிலை தோட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள முட்புதர்களை அகற்றி தெருவிளக்குகள் அமைத்து கழிப்பிட வசதி அமைத்து தர வேண்டும் என்று, பொதுமக்கள் பயன்படுத்தும் மாமிச கழிவுகளை சேகரித்து நகராட்சி வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், வால்பாறை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டங்களுக்கு சொந்தமான சாலைகள் அனைத்தும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் உடனடியாக முன்வந்து சாலையை சீர் செய்ய வேண்டும் அல்லது நகராட்சிக்கு ஒப்படைக்க வேண்டும் என வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த உயரதிகாரிகள் அறிவுறுத்தினர். இந்த நிகழ்வில் நகராட்சி, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மனு அளித்தனர். பொள்ளாச்சி அடுத்த கிணத்துக்கடவு அருகே உள்ள சொப்பனூர் ஊராட்சி பகுதியில் புதிய கல்குவாரிக்கு அனுமதி கேட்டு ஒரு சிலர் விண்ணப்பித்துள்ளனர். இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மாசுபட்டு பாறைகளை உடைக்கும் வெடிகளால் குடியிருக்கும் வீடுகள் விரிசல் விடுவதாகவும், தாங்கள் பயிரிட்டுள்ள தக்காளி, கரும்பு, தென்னை மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாக தாங்கள் அளித்த மனுவில் தெரிவித்துள்ளனர். அப்போது பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஒரு நடவடிக்கையை பண்ணுறாங்க. இப்போ ஆடு மாடு விவசாயத்துக்கு பாய்க்கிற நீர்லேருந்து பொதுமக்கள் குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாமே கடுமையாக மாசு அடைஞ்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புங்க. அந்த மதுரை கோயிலுக்கு பக்கத்தால் வந்து அடிப்பம்ப் இருக்குது, மக்கள் வசிக்கிற பக்கம் ஊர் அடிப்பம்ப் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டரில் பொது கிணறு இருக்குது. இதெல்லாம் நீர் மாசு வர்றதுக்கு உண்டான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. சுத்திகரிப்பு எதுவும் பண்ணல. இவங்களாக முறையில்லாமல் தண்ணியை ஒரு பழைய குவாரியிலேருந்து அரை குவாரி தண்ணியை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இரவு நேரத்தில் பூரா முறையில்லாமல் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி வெளியே எடுத்து விட்ருக்காங்க. இதனால் கடுமையான பாதிப்பு கால்நடையிலேருந்து பொதுமக்கள் வரைக்கும் இருக்குது. இந்த கிராம நீர் கண்டிப்பாக மாசுபட்டுருக்குங்க. என் பேர் கார்த்திகேயனுங்க. சொக்கனூர் பஞ்சாயத்து பழனி கவுண்டனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எல்லாருமே விவசாயிகள். இப்போ என்னங்கன்னா, எங்கள் கிராமத்துக்குள்ளார வந்து ஒரு புது குவாரிக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இதில் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லிங்க.
இப்போது பக்கத்துலேயே வந்து சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஏற்கனவே 2-3 குவாரி செயல்பட்டுருக்கு. அதனால அதிலிருந்து எடுத்து விடுற தண்ணினால் வந்து ஆற்றுக்குள்ள தண்ணி எடுத்து விட்டு அதையும் மாசு பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து வெடி வைக்கிறதுனாலேங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துமே வந்து வீடெல்லாம் வந்து பொழந்துட்டு போகுது. வீடு வெடி வச்சு அதிர்றதுனால வீடு எல்லாமே பொழக்குது. இப்போ இவங்க கொண்டு வந்து கேட்டிருக்க குவாரி பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளாரே வந்து கேட்டிருக்காங்க. சுத்தமான விவசாய நிலத்துக்குள்ளார கேட்டிருக்காங்க குவாரியை. அப்போ எங்களோட சுற்றியுமே தென்னை விவசாயம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கோம். வேறு விவசாயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே ஆடு மாடு வளர்ப்பு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க. கால்நடைகள் எல்லாமே இருக்குது. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே வெடி வச்சாங்க அப்படின்னா வீடுகளுக்கெல்லாம் பேராபத்துங்க. ஆடு மாடெல்லாம் அங்கே வளர்த்தவே முடியாது. இது வால்பாறையில் எஸ்ஐஆர் வாக்காளர் படிவம் இன்று கடைசி நாள் சோதனை. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த 1 மாத காலமாக எஸ்ஐஆர் வாக்காளர் படிவங்கள் பெயர் சேர்ப்பு விலாசம் மாற்றுதல், புதிய வாக்காளர் சேர்ப்பு, இறந்தவர்கள் பட்டியலில் இருந்து நீக்கம், 18 வயதுக்குட்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோருக்கு வாக்காளர் படிவம், பெயர், ஆதார் எண், புகைப்படம் உள்ளிட்டவைகளை படிவத்தில் தேர்வு செய்தனர். இந்நிலையில் இன்று வாக்காளர் படிவம் பெறுவதில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வால்பாறை வருவாய்த்துறை தாசில்தார் அருள்முருகன், ஆணையாளர் குமார், சுகாதார ஆய்வாளர், நகராட்சி செயற்பொறியாளர் உள்ளிட்டோர், அங்கன்வாடி மற்றும் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், வாக்காளர் ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ, சரவணன், சுந்தர், சித்ரா ஆகியோர் வாக்காளர் படிவ பணிகளை நிறைவு செய்ததை நேரில் பார்வையிட்டனர். சாம்ராட் கபடி குழுவின் 30வது ஆண்டு மாநில அளவிலான பெண்கள் கபடி போட்டிகள் நடைபெற்றது. ஊஞ்சவேடாம்பட்டி விஸ்வதேசி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 26 அணிகள் கலந்து கொண்டன. உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். போட்டிகள் சாம்ராட் கபடி குழு உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்றன. மின்னொடிகள் 2 நாட்களாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஒட்டன்சத்திரம் SMVKC அணி முதலிடம் பிடித்து போட்டியை வென்றது. சேலம் KAKC அணி 2ஆம் இடமும், 3வது இடத்தை ஈரோடு மாவட்டம் PKR கல்லூரியும், 4வது இடத்தை கோவை ரத்தினம் கல்லூரியும் பிடித்தது. செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.